அடுத்த பாட்டு அவை அடக்கம்னு பேர். அவை அடக்கம் கீழே யானும்னார்ல, யானும்னா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்கறது யாராக இருந்தாலும் வந்துடும் ஒருத்தன். முதல்ல இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு கருத்தை, இந்த கருத்து எப்படி இருக்கு, இந்த உலகத்தில் கருத்து எப்படி இருக்குங்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ அதை யார் சொல்றாங்கிறதான் முதல்ல பார்க்குறான் இன்னைக்கு இல்லையா. பெரிய பிரபலமான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, புகழ்பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு குப்பத்தனமான கருத்து இருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை. சரியான கருத்துக்களை சரியான ஆச்சாரியன் சொன்னதை சரியாக கொண்டு போய் சேர்த்தோம்னா அதை 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இவன் அதை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. முதல்ல அப்படிதான் இருக்கு. கருத்து எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்பதல்ல, அதை யார் முதல்ல சொல்லுகிறாருன்றான் உலகம் பார்க்கிறது. அவர்களுக்காகவே இந்த பாட்டை போட்டார். பொதுவாக அவையடக்கம் என்பது இரண்டாக சொல்வார்கள். ஒன்று அவைக்கு அடங்கி பாடுவது, இன்னொன்று அவையை அடக்கி பாடுவது. அவைனா கூட்டம். ஒரு நூல் சொல்றோம்னா அந்த யாரெல்லாம் அந்த நூலை கேட்குறாங்களோ அவங்களாம், ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்ல வந்துட்டான் அப்படின்னா அப்போ அவங்கள அடக்கி பாடணும். ஆமா, அவை அடக்கம். நம்ம சபை கேட்கறவங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவைக்கு அடங்கி பாடுறதுன்னு அவையை அடக்கி பாடுறதும் உண்டு. அவையை அடக்கி பாடுவது இந்த பாட்டு, இதுல ரெண்டுமே இருக்கு. அந்த பாட்டுல பாப்போம் என்னங்கிறது. தொன்மையாவாம் எனும் எவையும் நன்றாக, என்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக, துணிந்த நன்மையினார் அலங்கொல்மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர், நடுவாம் தன்மையினர் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர், தவறு நலம் பொருளின் கண் சார்பு ஆராய்ந்து அறிதல் இன்மையினார் வளர்புகழில் ஏத்துவர், ஏதலர் உற்று இகழ்ந்தனரில் இகழ்ந்திடுவர் தமக்கென ஒன்றிலாரேன்னு பாட்டு. இந்த நூல் சிவபிரகாசங்கிற நூல். பொதுவாக இந்த கீழே இந்த 11வது பாட்டை வைத்துக்கொண்டு சிவபிரகாசம் புடைநூல் என்று எழுதுகிறார்கள் சில பேர். அந்த புடைநூலை பற்றி ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களுக்கு தொடக்கத்திலே சொன்னேன். ஆமாம், சார்பு நூல். வெரி குட். பொதுவாக நூல் என்பது முதநூல் மட்டும்தான், முதநூல் வழிநூல் மட்டும்தான் அப்படிம்பாங்க. முதநூல் யார் செய்வா? வினையின் நீங்கி முதல்வன் செய்தது முதநூல் அப்படின்னு விளக்கணம் சொல்லுகிறார்கள். அதன் வழித்து வழிநூல். முதல் நூலுடைய அப்படியே வழிமொழிந்தால் அதுக்கு வழிநூல்னு பேர். ரெண்டாவது புடைநூல்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது சில பெருமக்களுடைய கருத்து. உதாரணத்துக்கு நம்முடைய தர்மயாதனத்துடைய மாவாடி கருத்தராகிய வெள்ளையம்பல சுவாமிகள்லாம் புடைநூல்னு ஒன்று இருக்கிறதாக ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க அவங்களாம். ஏன்னா புடைநூலுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபேர் உடைத்து புடைநூல் அப்படிங்கிறாங்க. 2 பேருடைய கருத்தையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு திரிபாக வேறு கருத்து சொன்னாதான் புடைநூல் அப்படின்னு ஒரு நூல் சூத்திரம் இருக்கிறதுனால, இப்போ சிவஞான பதத்துக்கும் சிவஞான சித்தியாருக்கும் திரிபா வேற கருத்து சொன்னால் தானே புடைநூல் ஆக முடியும். இப்போ ஒரு திரிபா சொன்னார்னா இவர் ஆச்சாரிய பரம்பரையில் வரமாட்டார். இப்போ ஸோ அதனால் புடைநூல் இலக்கணத்துக்கு இது பொருந்தாது, அதனால் இதுவும் வழிநூல் என்று சொல்லலாம் என்றெல்லாம் பல கருத்துக்கள் இருக்குது. அது என்னவோ இருந்துருப்படாது, அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. அது புடைநூலாக இருந்தாலும் நம்ம படிக்க தான் போகிறோம், போ சார்பு நூலாக இருந்தாலும் படிக்க தான் போகிறோம். அவ்வளோது சிவபிரகாசம் மகாசிவாச்சாரிய ஆச்சாரியன் பாடியிருக்கார். சரிதானே? இது கருத்து இருக்குது. அப்போ ஒருவர் பாடிய நூலையோ ஒரு சொல்கிற கருத்தை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கூடாதா அப்படிங்கிறத பெரியவர்கள் அங்கீகாரம் பண்ணால் தான் அதை ஏற்றுப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான், இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் புலவராக இருந்தால் அதை கொண்டு போய் புலவர் சபையில் அரங்கேற்றணும் பாட்டை. ஐயா கொஞ்சம் வசனம் நிறைய எழுதிட்டு இருக்கேன், ஆனாலும் புலவர்னு ஒத்துட்டு இருக்காங்கிறாருல. அது மாதிரி அந்த சபையில் ஒத்துக்கிட்டா தான் புலவர். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாம் நினைக்கிறத நாம் பேசி போடலாம். இது சோசியல் மீடியா. இப்போ நான்லாம் அடியெல்லாம் சேனல் எல்லாம் காரணம் சோசியல் மீடியா தான் காரணம். அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காதவங்க பேசுவாங்க. அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு நிறுவனம் தான் அங்கீகரிக்கணுங்கிற நிலையெல்லாம் இன்றைக்கெல்லாம் மாறி இருக்கு ரொம்பன்னு வச்சுங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட திருக்குறளுக்கு அப்படி சொல்லுங்க. எல்லா நூல்களுமே, எல்லா சங்க நூல்களுமே சங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லப்படுகிறார்கள். அப்போ சேக்கரார் சுவாமி பெரிய புராணத்தை ஆயிரங்கால் மண்டபத்தில் அரங்கேற்றம் பண்ணுகிறார்கள். நம்முடைய கம்பர் அந்த திருவரங்கத்தில் அரங்கேற்றான்னு சொல்லுகிறார்கள். இப்பெல்லாம் இருக்குது சரித்திரங்கள். அதனால் அப்படி நூலை கேட்குறவங்க பெரியவங்க கேள்விகள் கேட்பாங்க. அது சரியாக இருக்கு, இவெல்லாம் அப்படி சொல்லலாமா, இவெல்லாம் பேசலாமா இதெல்லாம் வரும்பொழுது அந்த மாதிரி நாட்களுக்கு பதில் சொல்ல முடியாக இருக்குது. உதாரணத்துக்கு நீ என்ன எப்பொழுதும் வழிநூல் முதல் நூல் என்று இருக்க, புதுசாக நீ ஒன்று செஞ்சுட்டு வரிய அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. புதுசாக வந்தாலே ஒத்துக்க மாட்டான் பாதி பேர். அது புதுசாக இப்போ தாங்க வந்திருக்கு, அது என்னங்க அதுக்குள்ள, அது புது ஆள் ஒருத்தர் பேசுகிறார் அப்படிம்பாங்க. சும்மா அம்மா வயசு ரொம்ப கம்மி தாங்க அம்மாங்க, வயசே ஆகல அதுக்குள்ளே இவர் எப்படிங்க அதெல்லாம் பேச வராரும்பாங்க. இல்லை கேட்குறாங்கல்ல உலகத்தில். வயசானாதான் பேசினா நல்லா இருக்குங்கிறாங்க.
அதுக்கு சொன்னார், ஒன்று பழசா இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு, ஒரு 50 வருஷமா இடத்த காலி பண்ணாமலே இருக்கு, அப்படிங்கிறதுனாலேயே அது ஒன்றும் ரொம்ப வசத்தின்னு நினைச்சுக்காதீங்கிறார். தொன்மயவாம் எனும் எவையும் நன்று ஆகா. வார்த்தை அதை பாருங்க. ரொம்ப காலமா இருக்குங்கிறதுக்காக ஒன்று எப்படி சார் சரின்னு சொல்ல முடியும்? சதின்னு ஒரு வழக்க மக்கள்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப காலமாக தான் இருந்தது. இன்றைக்கு வச்சா ஒத்துப்போமா? இல்லை, பழசு தான் ரொம்ப நல்லது, ஓல்ட் இஸ் கோல்ட், அதனால உடன்கட்டை ஏறதெல்லாம் அப்போ திரும்பி கொண்டு வந்துடும், எக்ஸிக்யூட் பண்ணிடணும்னா அப்போ இல்லை எப்படி கொண்டு பாருங்க. அப்போ பழைய காலத்தில் இருந்தது, ரொம்ப காலமாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதை என்ன பண்ண முடியாது, நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. அதுக்காக அது கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. இப்போ ரொம்ப காலமாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கலாம்னு சொல்ல வர்றார், தவறும் இருக்கலாம்னு சொல்ல வர்றார். அதுக்காக ரொம்ப காலமாக இருக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வர்றார், ரொம்ப காலமாகவே இருக்குங்கிறதுனால மட்டுமே ஒன்று என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம அது சரிதான் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பழமையை மட்டும் வைத்து அது யோக்கியம்னு ஒத்துக்க வேண்டியது இல்லைன்னார். ரெண்டாவது, புதுசாக ஒன்று வந்துட்டுங்கிறதுனால மட்டும் அதை கெட்டதுன்னு ஒதுக்கவும் கூடாதுங்கிறார். அல்ல, ஒரு அற்புதமான பாட்டு சொல்ற, ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு இது. தொன்மையாவாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகான்னார். விளக்கம் புரியுதுனா இல்லையா? திடீர்னு ஒன்று வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கார், ஒரு ட்ரெண்ட் பண்ணுறார், நல்ல விஷயத்த சொல்கிறார், பேசுகிறார், வரார், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இல்லை இதுமாரிலாம் சொல்கிறது, இதெல்லாம் நான் மரபு இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லை, சரியானது நடக்குதா அதை பார்க்க விட்டுட்டு மரபுல இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதை பேசிகிட்டு இருக்கிறது. நூலுக்கு இப்போ ஹைக்கூ அப்படின்னு வந்தது, கவிதைகள் வருகிறது, அதெல்லாம் மரபு கவிதை இல்லைங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வெற்றி அடையலையா? நல்லா வெற்றி அடைந்தது. அந்த காலத்தில் இலக்கண இலக்கியம் பார்த்து இந்த சீரில் ஆரம்பித்தா இந்த சீரில் தான் முடியணும், இந்த எழுத்தில் ஆரம்பித்தா இத்தனை எழுத்து இருக்கணும், இதெல்லாம் சொல்லி தான் பாட்டு எழுதுனாங்க. அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து இலக்கியங்களும் மாறிடுச்சு. பாரதியார்லாம் வந்து அதை உடைச்சார். மறுமலர்ச்சி இலக்கியங்கள் தமிழ் புத்தகத்தில் வச்சுட்டாங்க. அதெல்லாம் பின்னாடி வந்து பாரதிதாசன் அவங்கெல்லாம் பாடுறதெல்லாம் பின்னாடி இலக்கியத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு பிறகு கவிதையெல்லாம் வந்து போச்சு. இப்போ புது கவிதைலாம் வந்துச்சு. அப்புறம் ஹைக்கூன்னு ஒன்று வந்துட்டு, இப்போ 2 வரி தான், அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இலக்கியங்கள் தான் காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? முன்மை பழமைக்கும் பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெருத்துமம் பெற்றியனே அப்படின்னாங்க. ஆமாம், அப்போ ரெண்டுமே, இப்போ பழசுலையும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், புதுசுலையும் நல்லது இருக்கும் கெட்டது. இப்போ புதுசாக வந்து எல்லாமே நல்லதா? அதுவும் கிடையாது. இப்போ அவர் அதை சொல்லவே வரல. இப்போ நல்லது எங்கேயும் இருக்கும்னு தான் சொல்ல வராரு. இப்போ அது புரிதல் இல்லை உங்களுக்கு. இப்போ அதேமாதிரி கெட்டது எங்கேயும் இருக்கும். தொன்மையாவாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா. துணிந்த நன்மையினார், நல்லவங்க என்ன செய்வாங்க, நலங்கொள் மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர். உதாரணத்துக்கு சில பேர் பேசும்போது வார்த்தைகள் சிலது இலக்கியமாக இருக்காது, மேடை நாகரிகமாக இருக்காது, கருத்து ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சராக அழகாக பேசுவாங்க. இன்று இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருடைய திருவடிகளையும் நான் வணங்கிக் கொள்கின்றேன் என்பதை மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு இங்கு எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்து அப்படின்னு பேசிட்டு, இப்போ என்ன பேசலாம்? 5 நிமிஷம் ஆகிப்போச்சு, ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லை. இப்போ நல்லா அலங்காரமா இருக்கு வார்த்தை, ஆனால் கருத்து ஒண்ணுமே இல்லையா? இப்போ இல்லையா? அலங்காரமே இல்லை, ஆனால் கருத்து நல்லா இருக்கு. அப்போ சரியானவங்க என்னத்தை பார்ப்பாங்க? கருத்தை தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அதை யார் சொன்னாங்கிறத பார்க்க மாட்டாங்க. எப்படி சொன்னாங்க? இதுக்கு உதாரணம் சொல்லுகிறார். நலங்கொள் மணியின் பொதியும் அதன் களங்கம். நல்ல மாணிக்கம் ஒரு அழுக்கு துண்டை சுட்டி வச்சிருந்தா அது என்ன ஆயிடும்பா? மாணிக்கம் வீணா போடுமா என்ன? அது ஒன்றும் ஆகாது. என்ன இதில் சுட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்க மாட்டான். அதில் சுற்றி வச்சா நல்லதாக பார்த்து திருட கொண்டு போக மாட்டான்னு நினச்சிப்பாங்க இல்லையா? அப்போ நலங்கொள் மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது. நவைனா குற்றம்னு அர்த்தம். ஏன்னா உண்மை நயந்திடுவர், சரியானதை பார்ப்பாங்க இல்லையா? நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களா? பழமை அழகு ஆராய்ந்து தான் தவிர்ப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப காலமாக இருக்கா, புதுசாக வந்ததெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், புதுசாக வந்திருக்கதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், ரொம்ப காலமாக இருந்தால் தானே ஒத்துப்பேன். அப்போ என்ன பண்ணோம், அந்த காலத்துலேருந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அதே தான் இன்றைக்கும் யூஸ் பண்ணணும். எல்லாரும் கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறியாச்சு இல்லையா? அப்போ புதுசு வந்தோடனே அக்செப்ட் பண்ணிக்கலாம், தேவையானது மட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை சிலது நான் என்ன இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் நான் மாற மாட்டேங்க அப்படின்பாங்க. சில பேர் அதை பழசை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது, தேவையானதுக்கு இருந்தாப்புல தேவையானதை மாற்றிக்கிட்டு
உண்மையானதை ஒதுக்குறது, பழசம் மட்டும் பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறார். அது மாதிரி நடுவாம் தன்மையினர் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தவறு நலம் பொருளின் கண் சார்பு ஆராய்ந்து அறிதல் இன்மையினார். நல்லதோ கெட்டதோ அந்த பொருள்ல இருக்கக்கூடிய தன்மையை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? பலர் புகழில் புகழ்வர். ரொம்ப நல்லா இருக்கு அவர் பேசுறது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அப்படியா நல்லா இருக்காருன்னு கூட்டுருவான். அவனும் 1 லட்ச ரூபானாலும் 1 லட்ச ரூபாயும் கூட்டுருவான் பேசுறதுக்கு. புரியுதுங்களா இல்லையா? இல்லை அந்த பையன் நல்லா பேசுறாரு, நான் புதுசாக வந்திருக்காரு, அதை கூப்பிடாதீங்கன்ட்டா கூட மாட்டான். எல்லாம் புரியுதுங்களா இல்லையா? இப்போ இவனுக்குன்னு ஒரு அறிவும் இல்லை. இப்போ இவன் போய் அவர் என்ன பேசுறாரு, சரியா பேசுறாரா சரியா பேசலையா அதெல்லாம் பற்றியெல்லாம் ஒன்றும் கேட்கறது கிடையாது. 10 பேர் நல்லா இருக்கு பேசுறார் அப்படின்னா ஒத்துப்பான். 10 பேர் நல்லா இல்லைன்னா அவன் அதுவும் ஓகேன்றான். இவனா ஒன்றும் என்ன பண்ண போறது இல்லைப்பா, ஆராய்ச்சி பண்ண போறதே இல்லை, அவங்கள பற்றி நான் கவலைப்பட போறது கிடையாதுங்கிற. அப்போ என்ன சொல்ல வர, இந்த நூலை யாரு படிக்கிறானா அவனுக்கு இது உண்மைன்னு தெரியும். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ அவையை அடங்கியும் பாடிட்டாரு, அவையை அடக்கியும் பாடிட்டார். இந்த நூலை ஒத்துக்கல அப்படிங்கிறவங்கள அடக்கியும் பாடுறார், ஒத்துட்டு படிக்கிறவங்கள அடங்கியும் பாடுறார். சொல்ல வர்றார், இன்மையினார் பலர் புகழில் ஏத்துவர் ஏதிலர் உற்று இகழ்ந்தனரில் இகழ்ந்திடுவர் தமக்கென ஒன்றிலாரே. தமக்குன்னு அறிவில்லாத என்ன பண்ணுவான், பலர் பழசுயா இருக்கு, ரொம்ப காலமா ஒன்று இருக்கு, அதனால அதே நான் பின்பற்றுவோன்னு சொன்னா அதே ஒத்துட்டு இருப்பான், புதுசே அக்செப்ட் பண்ண மாட்டான். அதில் புதுசாக இருக்குது, இதுதான் நல்லது, ட்ரெண்டு இன்னைக்கு இதுதான் சரியாக இருக்கும், அதெல்லாம் பழசெல்லாம் உரம் கட்டிடுங்க அப்படின்னாலும் அதுவும் தப்பு தான். அப்போ என்னத்தான் நம்ம பார்க்கணும், சரியான ஆராய்ச்சி. எப்பொருள் யார் யாரவாய் சொல் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னர். அப்படி இந்த நூலுடைய பெருமை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நூலுடைய கருத்தெல்லாம் சென்று சேரும் என்று சாமி இந்த பாட்டில் சொன்னார். விளங்குது இல்லையா? அவ்வளோதான். இந்த 12 பாட்டு இதோட உங்களுக்கு பாயிர நிறைவாகி போச்சு. இதுக்கப்புறம் நூலுக்குள்ளே போகிறோம், பொது அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். நூல் என்ன சொல்ல போகுதுங்கிற பக்கம் விளங்குச்சு அந்த பாட்டெலாம்.